வணக்கம் நண்பர்களே, நம்ம தாய்மாமன் சீரியலுடைய ப்ரமோ தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தாய்மாமன் சீரியலில் பார்த்திங்கன்னா, மாயாண்டி அவருடைய மகன் அழகருக்கும் மருமகள் பூங்கொடிக்கும் படு விமர்சையாக கல்யாண ஏற்பாடுகளை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதே டைமில் நம்ம மஞ்சமலையும் அவங்களுடைய மகள் பூங்கொடியும் கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தணும் அப்படின்ட்டு தொடர்ந்து அதற்கான ஏற்பாடுகளை செஞ்சுட்டு வராங்க. கல்யாணம் தடபுடலாக நடக்குதுங்க. அதாவது சடங்கு எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி அடுத்தது பார்த்திங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளைக்கான துணிமணிகள் எடுத்தாச்சு. அது மட்டும் இல்லாமல் தன்னோட தங்கச்சிக்கும் தங்கச்சியோடைய வீட்டுக்காரன மச்சான் அதாவது மஞ்சமலைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம மாயாண்டி அழகான பட்டு புடவைகளும் வேஷ்டி சட்டை அந்த மாதிரி எல்லா கல்யாணத்துக்கு தேவையான எல்லா பொருள்களையுமே வாங்கித்தராரு. ஆனால் இவங்களுக்கு இன்னும் திருப்தி கிடையாது. மஞ்சமலை ஒவ்வொரு விஷயத்துலையுமே நம்ம மாயாண்டியை நோஸ்கட் கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஆனால் நம்ம மாயாண்டி அதற்கான அத்தனையும் மறந்து அவருடைய முகம் சாந்தமான முகத்தை பார்க்கும்போதே நம்மளுக்கு எல்லாமே மறந்து போயிருங்க. அப்படி ஒரு புன்சிரிப்பை சிரிச்சுக்கிட்டு தன்னோட தங்கச்சி பாசத்தை வெளிப்படுத்துவார் அந்த புடவை மூலமாகவே. அதுவே நம்ம மனசுக்கு ஒரு நெகிழ்ச்சியை கொடுக்குங்க. நம்ம உடன்பிறப்பே வாங்கி கொடுத்த மாதிரி நம்மளுக்கு தோணும். அப்படி இருக்கும்போது பூங்கொடி பயங்கரமான வில்லிங்க. அதாவது என்ன பண்ணுறாங்க, நான் இன்னைக்கு இன்ஸ்டியூட் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இன்ஸ்டியூட் போகணுமா, நீ எதுக்கு போகணும் அப்படின்னு கேட்குறாங்க எல்லாரும். அப்போது இன்னைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு எவடி அவ இன்ஸ்டியூட் போகிறவ அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம பாட்டி. ஆமாம், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, எனக்கு ஒரு பரீட்சை வேறு இருக்குது, அதனால் நான் கண்டிப்பாக போய் தான் ஆகணும். நீங்கள் என்ன சொன்னீங்கனாலும் என்னால் நிற்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது நிற்க முடியாதா? கல்யாண பொண்ணை கண்டிப்பாக இன்ஸ்டியூட்டுக்கு வரணும்னு எவன்டி சொன்னது அப்படின்னு கேட்குறாங்க சுற்றி இருக்கிறவங்க. அதெல்லாம் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்க முடியாது, படிச்சிருந்தா தானே தெரியும். படிக்காத பாமரத்துக்கிட்ட நான் மாட்டிக்கிட்டேன், நான் இன்றைக்கி போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நில்லாமல் கொல்லாமல் போயிடுறாங்க. அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஈவினிங் மணி 4 ஆச்சு, ஆளை காணோம். 5 வரல, 7, 6, 7ன்னு போய்கிட்டே இருக்குதுங்க. அப்போ வரைக்கும் பொண்ணு வந்த மாதிரி தெரியல. அப்போ என்ன பண்ணுறாங்க, என்ன ஆச்சு பூங்கொடி இன்னும் காணோம், ஏமா அன்னைக்கு ஃபோன் பண்ணி கேளுமா அப்படின்னு சொல்லும்போது ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. கேட்கும்போது சொல்கிறாங்க, நான் வரக்கு இன்னும் லேட் ஆகும், இப்போதைக்கு முடியாது போல், 10 மணி ஆகும், அதனால் நான் என் ஃப்ரெண்டு வீட்லேயே தங்கிட்டு நாளைக்கு வரேன் அப்படின்னு பூங்கொடி சொல்கிறாங்க. அப்போ என்னது நாளைக்கு வரீங்களா? அது வரைக்கும் கல்யாணம் முடியாமல் உங்களுக்கு வேண்டி உட்காந்துக்கிட்டா இருக்கும். இங்கே அப்பா பரன்னு எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. நீங்கள் என்னமோ இவ்வளோ ஜாலியாக சொல்கிறீங்க நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாரு, நான் ஜாலியாகவும் சொல்லலை, எதுவும் சொல்லலை. நான் சொன்னது தான், நீ கேட்டுக்கோ, அவ்வளோதான். நான் வரக்கு லேட் ஆகும், சொல்லிவிடு வீட்டில். நான் கல்யாணத்தை வேணால் இன்னும் 10 நாள் கழித்து தள்ளி வச்சுக்க சொல்லு உங்கள் அப்பா கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இந்த விஷயம் பார்த்திங்கன்னா அழகருக்கு தெரியாது. அவர் அவங்க அப்பாவுடைய சொல் பேச்சு கேட்டு தன்னைத்தானே எல்லா வேலைகளும் பிடிச்சோ பிடிக்கலையோ எல்லா வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்காருங்க. அப்படி பார்க்கும்போது தன்னோட அப்பாவுக்கு ஒரு மானக்கேடு வர்றதுக்கு அழகர் விடமாட்டார். பூங்கொடியை தேடி போயாவது இழுத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணுவாருங்க. ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே கூப்பிட்டுக்கிட்டு போய் ஒரு நாள் வச்சுட்டு இருந்து கொண்டு விட்டவர், கல்யாணத்தையே நிறுத்தினவர் தான். அப்படி இருக்கும்போது ஏற்கனவே தாலி கட்டின ஒரு பொண்ணுக்கு வர முடியாது, அவனால் மறுபடியும் எங்கள் குடும்ப அவமானத்தை சந்திக்கணும் அப்படின்னா யாருக்கு தாங்க விடுறக்கு மனசு வரும்? உடனே கிளம்பி போய் விசாரித்து தேடி கண்டுபிடிச்சி இந்த பூங்குடியை இழுத்துட்டு கல்யாணத்தை கட்டி போட்டு தாங்க மறுவேளை பார்க்க போகிறாரு நம்ம அழகர் தம்பி. சரிங்களா? வாங்க இனிமேலும் தொடர்ந்து நம்ம ப்ரெடிக்ஷனை கேளுங்க. ப்ரமோஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் டு கதைச்சோலை. டடா, பை பாய், தேங்க்யூ.